ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹாலில் தான். ஆன்டிக் ஜுவல்லரியில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஆன்டிக் ஜுவல்லரிக்குனே தனியாக டெடிக்கேட்டடான செக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. போன உடனே அப்படியே வியர்ந்து பார்த்துட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆன்டிக் ஜுவல்லரிஸில் நம்ம போத்தி ஸ்வர்ண மஹால் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இங்கேருந்து தான் இன்றைக்கி நம்ம நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுருங்க. நான் இப்போ காட்ட போகிறது, ஃபஸ்ட்டு போன உடனே நான் இந்த செட்டு தான் வேர் பண்ணியிருந்தேன். இந்த செட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் போட்டிருக்க இந்த கம்ப்ளீட் செட்டே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 150 பவுண்டில் கொடுத்துருந்தாங்க. முருகரை பேஸ் பண்ணி பண்ண செட்டு தான் இது. ஆக்சுவலாக ரொம்பவே வியந்து போகிற அளவுக்கு அவ்வளோ கிராண்டாக இருந்தது. நான் வேர் பண்ணியிருக்க இயரிங், பேங்கிள், சோக்கர், மிட் ஹாரம், லாங் ஹாரம், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 பவுண்டில் நல்லா நச்சுன்னு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா முருகரோட ஃபேமிலியாக அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. சிவபெருமாள், பார்வதி, விநாயகர், முருகர், இவங்க ஃபேமிலியே இந்த செட்டில் வந்து அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான செட்டுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செட்டு பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக இன்னும் பார்க்கணுன்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வேர் பண்ணது இந்த ஒரு செட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு லக்ஷ்மி பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் அப்படியே நீங்கள் தூக்கிடலாம். ஒரு லக்ஷ்மி வந்து கோவிலில் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு டிசைன், அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்தது, செம்ம கிளியர். இந்த செட்டோடைய வெயிட் உங்களுக்கு 70 பவுண்டில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் வேர் பண்ணியிருக்கிறது கேரளா பேட்டர்ன். நிறைய பேர் இதை வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கிராண்டாக பிரம்மாண்டமாக இதுவும் இருக்குது. அப்படியே அடுக்கடுக்காக வேறு லெவலில் இருக்குது. சோக்கர், நெக்லஸ், மிட் ஹாரம், லாங் ஹாரம், நல்லா பெரிய லாங் ஹாரம், இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக வரக்கூடியது. இந்த கம்ப்ளீட் செட்டோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 பவுண்டில் நச்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மோஸ்ட் ஃபேவரட் செட் இது. ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு ஒரு நடந்து வரலாம் அப்படின்லாம் பிளான் வச்சுட்டு அப்படியே வாக் பண்ணி வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கல்யாண பொண்ணுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது போல் எடுக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்கும். அந்த அவங்களோட ஸ்பெஷல் டே அப்போது அப்படியே தனியாக தெரிவாங்க கல்யாண பொண்ணு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜூமிங்கில் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாலக் பேட்டர்னில் உங்களுக்கு ஹாரம் வந்திருக்கு. அடுத்து ஃப்ளவர் பேட்டர்ன்லலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பேட்டர்ன் சொல்லுவாங்களே, அதுதான். இந்த ஒரு டிசைன் இப்போ வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. இதில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு டிசைனாக இருக்கட்டும், ஃபினிஷிங்காக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும்னு தான் சொல்லணும். ரொம்ப யூனிக்காக நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரக்கூடியது தான் உங்களுக்கு. அந்த டிசைனுக்கு ஏற்ற வெயிட்டுன்னு சொல்லலாங்க. லைட் வெயிட்டுன்றதை விட கொஞ்சம் ஒரு மீடியம் வெயிட்டில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ டர்க்கி பேட்டர்ன் லவ்வர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி நீங்கள் தூக்கிடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் நம்ம போத்தி ஸ்வர்ண மஹாலில். எதுவுமே ரிப்பீட்டட் டிசைன்ஸ் இவங்க வச்சே இல்லைங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஒன்று அதாவது பார்த்த டிசைனே இங்கே நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாங் ஹாரம் என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்னே சொல்லலாம். நான் போன உடனே இந்த டர்க்கி பேட்டர்ன் அப்படின்றப்போ இது என் கண்ணை அப்படியே உறுத்திட்டே இருந்தது. அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே பயங்கர ஜொல்லி போட பயங்கர அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஹாரத்தோட வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 106 கிராம் வருது. அதாவது கிட்டத்தட்ட 10 பவுனுக்கு மேலே தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷ், ரோடியம் ஃபினிஷ், இந்த மாதிரிலாம் வச்சு கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஹாரம் போட்டாலே போதும். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89 கிராம்ஸில் பண்ணியிருக்காங்க. அதாவது 11 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாரி 11 பவுனுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 62 கிராம், ஒன்று வந்து 66 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லேயரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து அம்மாடி அப்படியே லேயராக வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்று போட்டாலே தரமாக இருக்கும். ஸோ வெயிட்லாம்
இதெல்லாம் வந்து பாருங்கள் 32 கிராம்ஸ் தான். மேலே இருக்க அந்த ஒரு ஹாரம் 32 கிராம்ஸ், கீழே இருக்கிறது தெரியல. இந்த ஒரு வீடியோவில் எதுவுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹரிபரியாக உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ வச்சும் போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் தாங்க. இயரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்ஸில் டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன். பட் இதில் வந்து ரொம்ப டைம் ஆனதுனால ஒரு சில கலெக்ஷன் மட்டும் தான் காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 பவுன் 2 பவுன் 4 பவுன் வெயிட்டில் வரக்கூடியது. நல்லா பார்வையாக இருக்குது. கல்யாண பொண்ணுக்கெலாம் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். ஆக்சுவலி அந்தந்த செக்ஷனில் டெடிக்கேட்டடாக ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பார்த்துருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆனதுனால எடுக்க முடியல. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் ஆன்டிக் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே இந்த ட்ரேயில் கொஞ்சம் அப்படியே மிக்சடாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வேறு லெவல் ஃபினிஷில் பக்காவாக இருக்குது. நல்லா வெயிட்டாக கிராண்டாக வரக்கூடிய ஜிம்கீஸ் தான். ஜிம்கி லவ்வர்ஸ் நல்லா வெயிட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கம்மல், அதாவது பர்டிகுலராக ஜிமிக்கி பெருசாக போடணுன்ட்டு ஆசை இருக்கும். அண்ட் அடுத்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான். தாலி முகப்பு செயினுக்குன்னு நம்ம பேஜில் தனியாக ஒரு ஃபேன்ஸே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 முகப்பு வச்ச தாலி செயின். இதை எப்படிமா போடுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு முகப்பை கழட்டி வச்சுட்டு இன்னொரு முகப்பை போட வேண்டியதான். பட் நீங்கள் வாங்குறப்போ 2 முகப்பு ஒரு தாலி சரடு சேர்த்து தான் வாங்கணும். ஒரு முகப்பு ஒரு தாலி சரடு தரமாட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்கள் போட்ட டிசைனே போடாமல் எங்கேயாச்சும் வெளியே போகிறப்போ ஒரு டிசைன் போட்டுக்கலாம். டெய்லி வேருக்கு ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாங்கிக்கலாம். இங்கே தாலி செயின்லாம் பார்த்திங்கன்னா 2 பவுண்ட்லேருந்தே வந்து வச்சுருக்காங்க. அதாவது தாலி முகப்பு செயின். ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக, அவ்வளோ டீட்டெயில்டாக இருந்திருக்காது. பட் சிம்பிளாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நான் போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து அதுக்கு டெடிக்கேட்டடாக லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.